நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे பாராட்டுவதற்கும் ஒரு எல்லை உண்டு பிராமணரே. தேவைப்படுவதை சொல்லும். உமக்கென்ன வேண்டும்? மனைவி, வீடு போதுமா? வேறெதும் வேண்டுமா? இல்லை அரசே, இல்லை. இதெல்லாம் பெரிதில்லை எனக்கு. ஆசை மோகங்களுக்கு காரணமானது இது. ஆம், இதெல்லாம் கேட்க எங்களுக்கு ஆசை இல்லை. இவை தேவையில்லை என்றால் எது தேவை? என்னிடத்தில் எதை கேட்க இங்கு வந்தீர்கள் பிராமணரே? போதும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது எதற்கு? எந்த நோக்கத்தில் இங்கு வந்து நீங்கள் நிற்கிறீர்கள்? அதுவா? அதாவது ஒரே ஒரு ஆசை மன்னா. அது என்ன? யுத்தம். வேண்டியது யுத்தம். யுத்தம்? அதுவும் என்னுடனா? சந்தேகம் எதற்கு? அடக்குங்கள், அடக்குங்கள். துரும்பா ஒரு மலையுடன் யுத்தம் செய்ய துணிவது? யுத்தம் செய்வதற்கல்ல மன்னா, துவந்த யுத்தத்துக்கு. மகேஸ்வரன் சாட்சி பிராமணரே. மன்னா, என்னுடன் துவந்த யுத்தத்திற்கு வாருங்கள் என்று என்னை யார் அழைத்தாலும் நான் அதை மறுப்பதில்லை.
கவலைப்படாதீர்கள் ராஜகுமாரா. அற்புத வலிமை பெற்ற மன்னர் ஜராசந்தரை மல்யுத்தத்திலே வெல்ல முடியாது.
அப்பா! ராஜகுமாரா, இப்போதே சென்று ஸ்ரீகிருஷ்ணரை பணியுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். நான் மடிய விரும்பவில்லை மதுசூதனா, நான் மடிய விரும்பவில்லை. அச்சம் எதற்காக சகதேவா? அச்சம் எதற்காக? முறை தவறிய துஷ்டருக்கே தண்டனை எல்லாம். நீயோ குற்றமற்றவன். அதோடு நல்ல நேரம் மகதத்தின் மன்னவனாகிறாய். இன்று இறந்த மன்னனுக்கு இறுதிச் சடங்குகளை முடித்துவிடு. மன்னர் யுதிஷ்டர் வெகு விரைவிலேயே ராஜசூய வேள்வி நடத்துவார். அப்போது நீயும் மகதத்தின் பிரதிநிதியாக வா. தங்கள் கருணை பிரபு. செல் ஜராசந்தனே, என் முன்னால் மரணமடைந்ததால் உயர்ந்த வீரனே, நீ சொர்க்கத்தில் வாழ்க. மதுசூதனா, சிறைப்பட்டிருக்கும் மன்னவர்களை விடுவிப்பது நல்லது இல்லையா? அவ்வாறே. எங்களை காப்பாற்ற இறைவன் எப்போது வரப்போகிறார்? இறைவா, எங்களை காப்பாற்ற சிம்மாசனத்தில் இருக்க வேண்டியவர்கள் சிறைப்பட்டிருக்கின்றோம். வரமாட்டாயா இறைவா? வெளிச்சம் தருகிறது. பகவான் இருக்கிறார். இருக்கிறார், இருக்கிறார். இருண்ட சிறைக்கூடமே முதல் தடவையாக வெளிச்சத்தை காண்கிறது. துன்பம் விலகியது. திருவருள் வருகிறது. இங்கே கண்ணன் வருகிறார், வருகிறார், வருகிறார். பகவான் வந்துவிட்டார். பகவான் வந்துவிட்டார். அதோ அதோ வந்துவிட்டார், வந்துவிட்டார். எங்கள் கண்ணன் வந்துவிட்டார். பிரபு வந்துவிட்டார், வந்துவிட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு, 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 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. நேற்று வரை துன்பங்கள், இனி விடுதலை. பாண்டு மைந்தன் பீமன் இன்று மன்னன் ஜராசந்தனை வதம் செய்து விட்டார். அதனால் நீங்கள் இப்போது பிறந்த மண்ணுக்கே திரும்பிச் செல்லுங்கள். இனி எல்லோரும் இந்திரபிரஸ்த ராஜ்யத்தை ஆதரியுங்கள். மிக்க விரைவில் மன்னர் யுதிஷ்டிரர் ராஜசூய வேள்வி நடத்தப் போகிறார். அதிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். பகவானே, கருணை புரிந்து மனமுவந்து எங்களை காப்பாற்றினீர்களே. தாம் எங்களை அழைத்ததே பெருமைதானே. அப்படி செய்தால்தானே நன்றி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. ஜராசந்தனை கொன்றவன் பீமன் தானா? நம்புவதற்கே இடமில்லையே. ஜராசந்தனை கொல்வது பீமனால் முடியாது. முடிந்த விஷயத்தை தானே விதுரர் சொன்னார். சரி, விதுரன் சொன்னால் என்ன? என்னால் இதை நம்ப முடியவில்லை என்றுதானே சொன்னேன். முடிவாக அங்கு என்ன நடந்தது என்று ஸ்ரீகிருஷ்ணன் தான் அறிவார். எதிலும் அவன் அன்புதான் செயல்படுகிறது. உள்ளம் அவன் வாழும் ஆலயம், உணர்வுதான் அங்கே தீபம். நினைவினும் மலர்களை தூவினால் பரமானந்தம் வருகலாம். தாத்தா, கண்ணனே கருணைதானே.
ஸ்ரீ கிருஷ்ணனின் துணை இருந்தால் துயரங்கள் நெருங்காதே. பரமாத்மாவை இங்குள்ளவர்கள் இனம் புரிந்து கொள்ளவில்லையே. இன்னொரு வியப்பு செய்தி, இங்கு மன்னர் யுதிஷ்டர் தமக்கு வணக்கம் சொல்ல வரப்போகிறார். ஆஹா, நீ சொல்வதே சுகமாயிருக்கிறது விதுரா. மறக்காமல் என்னை பார்க்க வருகிறானே, இதை காட்டிலும் பீஷ்மனுக்கு பெருமை வேறென்ன? அவர் பார்க்க வருவது வாழ்த்து பெற. வாழ்த்து பெறவா? அது எதற்கு? அவன் இன்னும் தன் ஆட்சியை விரிவுபடுத்திக் கொள்ளவா? இல்லை தாத்தா, அவர் நடத்தும் ராஜசூய வேள்விக்காக. ஆஹா, தேனாய் இனிக்கும் செய்தி அல்லவா விதுரா? சந்தோஷம் நிறைந்தது உள்ளம். அவன் நடத்தும் ராஜசூயமே நம் குலத்தின் கௌரவத்துக்கு இன்னொரு சிறப்பு. நமது முன்னோர்களில் இப்படி ஒரு பெருமைக்குரிய மன்னன் இருந்ததில்லை இதுவரை ராஜசூயம் செய்யும் அளவுக்கு. மாணாக்கர்களாக உங்கள் பாண்டவர்கள் என்னிடம் கற்றார்கள். அப்படி மாணவர்களை வளர்த்து பெருமை பெற்றீர்கள். பாண்டவர்கள் இப்படி வளர்வார்கள் என்றோ, இப்படி ராஜசூயம் செய்வார்கள் என்றோ நானே எண்ணவில்லை. சிறந்த மாணவர்களால் தங்களது சிறப்பு உயர்ந்தது. உயராதா? நான் ஆச்சாரியர் என்ற நிலையில் இதைவிட பெருமை எனக்கு வேறென்ன இருக்கிறது? எனக்கு இது பெருமைதான். ஆனந்தப்படுகின்றேன். காந்தாரி, என்ன மன்னா? விதுரன் சொன்னான், இந்திரபிரஸ்தத்திலிருந்து தூதன் வந்ததாக. எதற்கு மன்னவா? எதற்கென்றால், நம் யுதிஷ்டன் ராஜசூயம் செய்வதற்காக நம்மிடம் அனுமதி கேட்க வருகிறான். அவனுக்கு அனுமதி கொடுங்கள் மன்னா. ராஜசூயம் செய்வதில் யுதிஷ்டன் என்ன, துரியோதனன் என்ன, நமக்கு ஒன்றுதான். குலத்துக்கு அது பெருமைதானே. தமக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. செல்வன் துரியோதனனும் இந்த பாண்டவர் நடத்தும் பெருவேள்வியில் பங்கு பெறுவதற்கு செல்வதுதான் அழகு. சகுனி, என்ன மன்னா? மைந்தன் யுதிஷ்டன் செய்கின்ற ஏற்பாடுகளில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. பாவம், யுவராஜன் துரியோதனனுக்கு பக்குவமாக நீதான் சொல்ல வேண்டும். அவ்வாறே என் அரசே, அவ்வாறே சொல்லுவேன். போதும் மாமனே, நமக்கு தேவையில்லை தலைகுனிவு. நாம் இருக்கும் நிலைமையில் இந்திரபிரஸ்த ராஜ்யத்துடன் ஒட்டோ உறவோ இருக்கக்கூடாது. என் மருமகனே, உள்ளது இருவழி. நீ யுதிஷ்டனை சாம்ராட்டாக ஒப்பவில்லை என்றால் யுத்தம் தொடங்கு. இதற்கு அனுமதி கேட்டால் பிதாமகர் தரமாட்டார். துரோணர் நழுவுவார், உன் தந்தையும் சீருவார். தந்தைக்கு என்ன தெரியும் என் உணர்வு? எப்படி இதை பொறுப்பேன்? ஒழிந்தவர்கள் இன்று உயர்வாக வாழ்கிறார்கள். அற்பர்கள் ஐவரும் எனது விரோதிகள். இல்லை மருகனே, இல்லை. இரண்டாவது வழியிலே போனால்? வழி என்ன? என்ன வழி? 4, 2, 6. 6 பாரு 6. உனக்கு மாமனின் அறிவுரை, தம்பியாக நீ எங்கே செல் என்று. என் தகுதி என்ன? உன் தகுதியை காக்க மருகனே என் கை இருக்கிறது. மதியூகத்தின் யூகம்தான் இது. எதற்கு? நாளைக்காக. நீயும் அவர்கள் வேள்வியிலே ஈடுபாடு உள்ளவனாக நாடகமாடு. நாடகமாடினால் நாளை உன் ஆளுகை உயரும். நடித்தால் நீ இருக்க அது ஒன்றுதான் வழி. நீ நடத்தும் நாடகத்தில் மதியோகி சகுனியின் திட்டம் ஒன்று உள்ளது. மாமனே, பட்டது போதாதா? சற்று காத்திரு மருகனே, காத்திரு. எதற்கு? ஜராசந்தன் மடிந்தான் பிறகு நாடு முழுவதும் தேடினாலும் அப்படி ஒரு கதாயுதத்தில் சிறந்தவன் கிடையாது. கதாயுதத்தில் பீமனை மடக்குவதற்கு ஒருவன் இருக்கிறான், பலராமன். அவன். அப்படியா? ஆம் மருகனே, இன்றில்லை நாளை நீ பாண்டவருடன் போராடும் நிலை வந்ததென்றால் அந்த சமயம் அர்ஜுனன் பாணத்தை திருப்பி அடிக்க கர்ணன் இருக்கிறான். ஆனால் பீமன் கதைக்கு ஈடு கொடுக்க இங்கு மருகனே யார் சொல்?
போதும். மேலே என்ன செய்ய வேண்டும் மாமனே? பயிற்சி. கதாயுதத்தின் நுணுக்கமெல்லாம் அறிய பலராமனிடம் மாணவனாய் இருந்து பயிற்சி பெறு. துவாரகை மன்னன் கிருஷ்ணன் தான் திருடன், பாவம் பலராமன் வெகுளி. இனிமையாக நீ பேசி எப்படியாவது அவனிடம் மாணவனாக சேர்ந்து விடு. அதன் பின் உன் எதிர்காலம் உன் பிடியில். அந்த பலராமன் மட்டும் உன்னை கதை பயின்ற மாமேதையாக்கினால் சமயம் வரும்போது பீமன் உன் முன்னால் நிற்பதற்கு பயந்து பதுங்கி ஓடுவான். இதுவா உங்கள் மதியூகம் மாமனே? மருகனே, சகுனி என்பவனை என்ன நினைத்தாய்? வாழ்க வாழ்க! இதுவல்லவா அறிவின் ஒளி? சூரியன் என்று சொல் மருகனே, சூரியன் என்று. அன்பு மருகனே, காழ்ப்புணர்ச்சியை மறந்துவிட்டு ராஜசூய வேள்விக்கு செல்ல ஆயத்தமாகு. ஆகிறேன் மாமனே. மன்னன் யுதிஷ்டிரன் என் அண்ணன். மருகனே, மன்னர் யுதிஷ்டரின் ஆளுகையில் இந்திரபிரஸ்தம் வந்திருக்கின்ற மாமன்னர்களையும் தளபதிகளையும் சக்கரவர்த்தி சாம்ராட்களையும் வரவேற்கிறேன். இந்த மாபெரும் அவையில் எல்லோரும் ஏற்கும் ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த சிறப்பு மிக்க அக்ர பூஜைக்குரிய உயர்ந்த ஒரு மகா புருஷன் யார்? அந்த மகாத்மாவுக்கு மன்னர் யுதிஷ்டர் தாழ் பணிந்து பூஜை நடத்துவார். அவையோரே, அக்ர பூஜை முடித்து ஆசீர்வாதம் பெற்ற பிறகே சாம்ராட் யுதிஷ்டர் ராஜமகுடம் அணியும் அருகதையை பெறுவார். வழக்கத்திற்கிணங்க நாம் முதல் நிகழ்ச்சியாக அக்ர பூஜைக்கு உரியவர் யார் என்று தேர்ந்தெடுக்க வேண்டியது. அவையில் உள்ளோர் அவர்கள் விருப்பம் போல் அந்த மகா புருஷனின் பெயரை சொல்லலாம். அமைதியாக சிந்தித்து சொல்லுங்கள். மாபெரும் ஆர்யாவர்த்தத்தை அலசி பார்க்கும் போது இந்த சமயம் துவாரகாநாதன் ஸ்ரீகிருஷ்ணனை தவிர வேறு யாரும் பூஜைக்கு தகுந்தவர் இல்லை. அக்ர பூஜா ஸ்தானத்தில் அமர்வதற்கு தாத்தா சொன்ன கருத்தைத்தான் இந்த விதுரன் சொல்ல விரும்புகிறேன். கண்ணனை தவிர உன்னதமானவர் இந்த மண்ணுலகில் வேறு யாரும் இல்லை. இதை ஏற்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அக்ர பூஜைக்கு ஏற்றவர். நல்லோர்கள் சொல்வது போல் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அக்ர பூஜைக்கு ஏற்றவர். இதில் ஆராய்ச்சியும் தேர்வு முறையும் தேவையில்லை. தூய்மையான இந்த ராஜசபை நல்லவர் கருத்துப்படி அக்ர பூஜைக்குரிய சிறப்பெல்லாம் படைத்த துவாரகை அரசர் ஸ்ரீ கிருஷ்ணனையே ஏற்கின்றது. இந்த சபையிலே அக்ர பூஜையில் அமர துவாரகை அரசர் ஸ்ரீ கிருஷ்ணன் அன்புடன் வருகை தருகிறார். துவாரகை அரசர் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு, 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 துவாரகை ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு, துவாரகை அரசர் 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 ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு. வாருங்கள் பிரபு. துவாரகை அரசர் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு, 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 துவாரகை அரசர் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு,
விடுங்கள்! மன்னன் சேதி நாட்டு சிசுபாலன். அவையிலே உள்ள அனைவருக்கும் எச்சரிக்கை விடுக்கிறேன். மானமுள்ள நான் அவன் அங்கே உட்காருவதை அனுமதிக்க மாட்டேன். இந்த அற்பன் நல்லவனே இல்லை. ஏமாற்றுவது இவன் கற்ற கலையாகும். அவையோரே, இவன் ஒரு கோழை. மன்னர் ஜராசந்தனுடன் நடந்த போரில் பயந்து ஓடியவன். அப்படி அல்ல, தாளம் போட வர வேண்டாம். ஆனிரை மேய்த்தவன் இன்று ஆண்டவனாகிவிட்டானா? பாண்டவருக்கு வேண்டியவன் என்பதால் பதவி கொடுப்பதா? மானம் கெட்ட இவன் ஒரு திருடன், திருடன். பெண்களை சுற்றும் காமுகன், வேஷக்காரன், கள்ளமனம், கபடகுணம். இவன் அப்பனுக்கு இருப்பிடமே கிடையாது. ஒரு நாள் சொல்வான் நான் கோகுல பிள்ளை என்று, மறுநாள் சொல்வான் வசுதேவன் என் அப்பன் என்று. இந்த இழிமகனுக்கு தன் அப்பனின் பெயர் கூட தெரியாது. தரங்கட்டவன். சிசுபாலா! சிசுபாலா! பலராமண்ணா, ஆத்திரம் எதற்கு? மடையன் செய்யும் 100 அபராதங்களை மன்னிப்பதாக நானே ஒப்புக்கொண்டேன். யாருக்கு அப்படி வாக்களித்தாய்? நமது பெரிய அத்தைக்கு பலராமண்ணா. இவன் தாய் அவள்தானே. குந்தி அத்தைக்கு மூத்தவளான சாத்துவதியின் மைந்தன் தானே இவன். இல்லை, கிருஷ்ணா அவன் இப்படி நடந்து கொள்ளவில்லையே. போகட்டும், விடுங்கள் பலராமண்ணா. பழி சொல்லும் இவன் குற்றங்களை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தெரிந்ததா இவன் எண்ணம்? குற்றங்களை கணக்கெடுக்கிறான். அக்ர பூஜைக்கு ஏற்றவன் இவன்தானா? சொல்லுங்கள். இவன் அடுத்தவரை கொல்வதில் மகிழ்பவன். அரக்க குணம் கொண்டவன், ஆண்டவன் போல் நடிப்பவன். சிசுபாலா, போதும், நாவை அடக்கு. உன்னுடைய 100 அபராதங்களை மன்னிப்பதாக உன் தாய்க்கு வாக்களித்தேன். உன் அபராதங்களின் எண்ணிக்கை இப்போது 100ஐ நெருங்குகிறது. சற்று அடங்கியே இரு. என்ன நடக்கும்? என்னதான் நடக்கும் திருட்டு கிருஷ்ணா? இதோடு 96. நிறுத்தடா அறிவு கெட்டவனே. இதோடு 97. நீ ஒரு தரங்கெட்டவன். 98. கோழை போல் வந்து ருக்மணியை கடத்தி சென்றவனே, துரோகியே, பாவியே. 99. போதுமடா வேஷக்காரா, நாசக்காரா, மரியாதை ஏது உனக்கு? முடிந்தது 100. சிசுபாலா, இனிமேலும் என்னை மாசுபடுத்தினால் உன் நாவிருக்காது நீ மேலும் பேச. நாவை அடக்கு சிசுபாலா, நாவை அடக்கு. கவனியுங்கள், அதட்டினால் அடங்கும் தேகமா இது? நிறுத்தடா. தாயிடத்தில் நீ போய் கேட்டுவிட்டு வா, உன் அப்பன் பெயர் என்னவென்று. சிறையிலே பிறந்தவன், சிங்கார பெண்களுடனே திரிந்தவன். நிற்காதே, இங்கிருந்து சென்று விடு. போதும் சிசுபாலா, நிறுத்து. வரம்பு மீறி பேசும் உன் வாயை கிழிப்பேன், உயிரை எடுப்பேன். நிறுத்துங்கள். இந்த சபையிலே சிசுபாலனை நீங்கள் தொட்டால் துண்டிக்கப்படும் உங்கள் கைகள். ஏமாற்றுக்காரன் கதை இன்று முடியப் போகிறது. மன்றத்திலிருந்து இவனை இன்று உயிரோடு விடமாட்டேன். எதுவுமே இன்று உன் கையில் இல்லை சிசுபாலா.
என் இறைவா, அன்பு கடலே, ஜெயனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மைக்கு அழிவேது. சென்ற 3 பிறவிக்கு பிறகு இன்று உன் சாபம் விலகியது. இனிமேல் நீ நம்முடைய வைகுண்டத்துக்கு செல்லலாம். அது மாதா லக்ஷ்மி நீ வருவதற்காக திவ்ய விமானம் அனுப்பியிருக்கிறாள். செல், அமைதியுடன் அங்கு இரு. ஆணைப்படியே பிரபு. எடுத்துச் செல்லுங்கள். வாரும் புரோகிதரே, தடைப்பட்ட பணியை முடித்து வையுங்கள். अस्मान् विश्वानि देव वयुनानि विद्वान् युद्धस्मज्जुहुराणमेनो भूयिष्ठान्ते नम उक्तिं विधेम सङ्गच्छध्वं संवदध्वं संवमनांसि जानताम् देवाभागं यथा पूर्वे संजानाना उपासते सहस्रशीर्षा पुरुषा सहस्राक्षा सहस्रपात् स भूमिगुं विश्वतो वृत्वा अत्यतिष्ठद्दशाङ्गुलम् पुरुषे वेदं सर्वं यदभूतं यच्च भाव्यम् उतामृतत्वस्येषानु यदन्नेनातिरोहति एतावानस्य महिमातो जायांश्च पूरुषाः पादोस्य विश्वभूतानि त्रिपादस्य अमृतं दिवि त्रिपादूर्ध उदेत् पुरुषाः पादोस्येहा भवत् पुनः तस्माद्विराड जायत विराजो अधिपुरुषः ॐ प्रजापतये स्वाहा इदं प्रजापतये नमः ॐ इंद्राय स्वाहा इदं इंद्राय नमः ॐ अग्नये
इदम् अग्नये नमः ॐ सोमाय स्वाहा इदं सोमाय नमः ॐ अन्तरिक्षाय स्वाहा इदम् अन्तरिक्षाय इदं नमः ॐ अग्नयै स्वाहा इदम् अग्नये इदं नमः ॐ मेधाय स्वाहा मेधाय इदं नमः प्रजापतये स्वाहा इदं प्रजापतये इदं नमः ॐ इन्द्राय स्वाहा इदम् इन्द्राय इदं नमः ॐ अग्नये स्वाहा इदम् अग्नये इदं नमः ॐ सोमाय स्वाहा भीमाय सलिलानि तक्षति एकपदी द्विपदी सा चतुष्पदी अष्टापदी नवपदी सा बभूवुषी सहस्राक्षरा परमेव व्योमन् स्वाहा श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण வரவேண்டும் பாரிஷதரே. ஸ்வர்க்கம் திரும்பி வரும் என் நண்பரை நான் மகிழ்ந்து வரவேற்கிறேன். நாரத முனிவரே, தொண்டனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நலமே பெருக. 3 பிறவிகளுக்கு பிறகு இன்றுதான் பிரம்மகுமாரர்களின் சாபம் நீங்கியது. இதை பாராட்ட வேண்டும். முனிவரே, எப்படி எனக்கு சாபம் நேர்ந்தது? இப்போது நீங்க காரணம் என்ன? எந்த பிரம்மகுமாரர்கள் எனக்கு சாபம் தந்தார்கள்? எதற்கு? சனத்குமாரர்கள். சனத்குமாரரா? புரியவில்லையே. உண்மையில் உனக்கு தெரியாதா? தெரியாது. சிசுபாலன் என்ற தோற்றத்தின் வடிவத்தை விட்டு இந்த பழைய பாரிஷத ரூபத்தில் வந்தது உண்மையிலே எதுவுமே தெரியாமல் போய்விட்டதா? அன்று நடந்ததும் தெரியவில்லை, இன்று நிகழ்வதும் புரியவில்லை. ஏன் பிறவிகள் எடுத்தேன்? முனிவரே, என் உணர்வினை கேளுங்கள். மிக பெரும் தூக்கத்தில் மூழ்கி இருந்தேன். விழித்தவுடன் பிரபுவுக்கு வணக்கம் சொன்னேன். இறைவன்தான் விவரம் சொன்னார். நான் எடுத்த முப்பிறவி முடிந்து சாபம் விலகிப் போனதென்றார். என்னை வைகுண்டம் போ என்றார். புரியாத புதிர். மேலும் பிரபுவிடத்தில் ஏனென்று கேட்க துணிவின்றி மௌனமாகி மறுபேச்சின்றி கட்டளை ஏற்று திவ்ய விமானத்தில் ஏறி வந்து கொண்டிருக்கிறேன். இப்போது தாமும் இதையே கேட்கிறீர்கள். ஒரு ஆர்வம், அதனால் கேட்கிறேன் நானும். முனிவரே, சாபம் எதற்காக? அந்த காரணம்தான் என்ன? காரணம் ஏதும் இல்லை. எல்லாம் பிரபுவின் லீலைதான். பிரபுவின் லீலையா? அதென்ன லீலை? சொல்லவா? பிரபுவுடன் நெருக்கமாக யார் அன்பு வைக்கிறார்களோ அவர்கள் குற்றங்களுக்காக தண்டிக்க அவர் அவ்வாறு செய்கிறார். அவர் அன்புக்குரிய அடியாரின் உள்ளத்திலே அகந்தை எனும் விதை விதைக்கப்படுவதை பார்த்தால் உடனே அதை கிள்ளி எறிய நினைக்கிறார். அப்போது தூய்மையான நினைப்பில் ஒரு அணு அளவு அகந்தை நுழைந்தவுடன் உன் இறைவன் சனத்குமாரர்களால் சாபம் தந்தார். நாராயண நாராயண. முனிவரே, அப்படி நடக்க காரணம் என்ன? சாபத்துக்கு ஆளானவரின் சந்தேகத்தை விளக்குங்கள். சங்கடப்படுவதற்கு நான் புரிந்த குறை? அதை சொல்லத்தான் வேண்டும். சொல்கிறேன். ஸ்வர்க்கத்துக்கு போகும் நெடிய பாதை. நேரம் போவதும் தெரியாது, கதையின் சுவையும் குறையாது. ஜெயா,
நீயும் விஜயா என்ற பாரிஷதனும் இறைவன் சேவையில் ஈடுபட்டு உங்களை உயர்வாக நினைத்துக் கொண்டீர்கள். வைகுண்டத்தின் 6 திருவாசல்களுக்கு பிறகு 7வது திருவாசல், அது இறைவன் நாராயணனின் தனிமையை காக்கும் வாசல். நீங்கள் இருவரும் அந்த திருவாசலின் காவலர்கள். இருக்கும் இடமும் செய்யும் பணியும் இணையற்றது என்பதால் உங்கள் மனமே அகந்தையில் தோய்ந்து பெருமையில் பிரபு தனித்திருந்து அமைதி பெற காரணம் இருவர் காவலும் கட்டுப்பாடுமே என்று நினைத்தீர்கள். பரமாத்மா எல்லாரின் ஆத்மாவும் தானே. பாம்பனையில் படுத்திருந்தாலும் கூட பக்தரின் உள்ளத்தில் இருப்பது அவருக்கு தெரியும். நாராயண நாராயண. அன்று ஒரு நாள் பிரம்மாவின் மானச மைந்தர்கள் 4 சனக சனாதியர் பகவானை தரிசிக்க அங்கு வந்தார்கள். வந்தவர் வெறும் முனிவர் அல்ல, ஞானத்தில் பழுத்த குழந்தைகள். 6 வாசல்களை கடந்த பிறகு அவர்கள் 7வது வாசல் முன் நின்றார்கள். நின்றபோது நீ தடுத்தாய். நில்லுங்கள், எங்கு செல்கிறீர்கள்? இதற்கு மேல் யாரும் செல்லக்கூடாது. இந்த வாசல் காவல் எங்கள் பொறுப்பு முனிவரே. எமது அனுமதி இல்லாமல் யாருமே உள்ளே செல்லக்கூடாது. சத்தியத்தின் முன் செல்வதற்கு எமக்கு தடைகளா இந்த இடத்தில்? முன்னால் இப்படி தடுத்ததில்லை இந்த பிரம்மாவின் மைந்தர்களை. நாங்கள் யாசிக்க வரவில்லை, நேசிக்க வரவில்லை, பூசிக்க வந்திருக்கிறோம். பூசிப்பது இருக்கட்டும், இப்போது பகவானின் தனிமையை கெடுக்க விட மாட்டோம். எங்கள் பொறுப்பில் உள்ள வாசல் இது. பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுமை இல்லாமல் பேசுவதோ? மன்னிக்க வேண்டும் எங்களை. தாங்களும் கோபத்தில் பேசுவது பெருமையாகாது. கோபங்கள் யாருக்கும் தானாகவே வராது. பொறுப்பில் இருக்கும் போது தவறாக பேசுவது முற்றும் துறந்த எங்களுக்கும் கோபத்தை தூண்டி கொதிக்க வைக்கிறது. எம் போன்ற பிரம்ம மைந்தர்களை பகவானை தரிசிக்க முடியாமல் தடுப்பதோ? குறை பேசாதீர்கள் பிரம்ம மைந்தர்களே. தாம் எப்படி பேசினாலும் அஞ்ச மாட்டேன். உள்ளே செல்வதற்கு அனுமதிக்க மாட்டேன். அனுமதி? அனுமதி உங்களிடமா நான் கேட்பேன்? எம்மை பற்றி அறியாத அகந்தை கொண்ட அறிவு கட்ட காவல் பணியாளனே, கொடுத்த பொறுப்பினுக்கு களங்கம் சேர்க்கிறீர்கள். இப்போது இறைவனை தரிசிக்க எங்களை தடுக்கும் அதிகாரம் யார் தந்தது? போதும் முனிவர்களே, மதிப்பில் மிகுந்த மகான்களாக நீங்கள் இருக்கலாம். பொறுப்போடு நடப்பதை தடுப்பதா? ஏனென்றால் இப்போது எங்கள் பிரபு ஏகாந்தமாய் இருக்கிறார். அந்த அமைதியை கெடுத்துவிடக் கூடாது என்றுதான் உங்களை தடுக்கிறோம் முனிவரே. இப்போது மாதா லட்சுமி தேவியும் அங்கிருக்கிறார். தப்பென்று நினைத்தாலும் தவறென்று நினைத்தாலும் எங்கள் கடமை முனிவரே. முனிவர்களை மதிப்பதும் உங்கள் கடமையாக தெரியவில்லையா? இறைவனுக்கு காவல் இருப்பதால் இறைவனாகவே எண்ணிக்கொள்வதா உங்கள் மனதில்? தடுப்பது தவறென்று தெரிந்தாலும் என்ன செய்வது? பொறுப்பை மறப்பதா முனிவரே? நாராயண நாராயண. பிரபுவின் மாயை என்பது இது. குழந்தை போன்ற முனிவர்களின் மனதில் காம குரோத லோப மோகங்கள் ஒரு அணு அளவு கூட நெருங்க இடம் தராது. பாவம் பிரபுவின் மாயையால் அந்த தூயவரின் உள்ளத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் பிரபுவே கோபத்தின் விதையை விதைத்தார். அதன் விளைவாகத்தான் உனக்கு சாபமிட்டார். எங்கள் பிரபு இருக்கும் வைகுண்டத்தில் இப்படி சிறுமணம் கொண்டவர் காவல் இருக்க அனுமதி அளிப்பது ஏற்பதற்கு இயலாத குற்றம் அல்லவா? இந்த அபராதத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆகையால் இப்போது உங்கள் இருவருக்கும் சாபமிடுகிறேன். மண்ணுலகத்தில் பிறந்து வாழுங்கள். வைகுண்டத்தில் வாழ உங்களுக்கு தகுதி இல்லை. श्रीकृष्णचरितं गुणानुवादं तत्प्रेरणा अहं करोमि। मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वत्पद्मपादे समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे।